சமூகத்துறை அமைச்சர் தூத்துக்குடி விழாவிலே ஒரு நிகழ்ச்சியிலே பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைந்த பிறகு 6999 போக்சோ வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதாக, அந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டதாக பெருமையாக பேசுகிறார். வெக்கமில்ல? சிறுமிகள் பாதிக்கப்படுறாங்க. பாலியல் சீண்டலுக்கு கிட்டத்தட்ட 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டு சொன்னால் உங்களுடைய ஆட்சி எந்த லட்சணத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எண்ணி பார்க்க வேண்டும். சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக தமிழகத்திலே நிலவுகிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட பெண்களுக்கு எதிராக இருக்கின்ற அரசு தேவையா? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இன்றைக்கு குழந்தைக்கு எதிரான குற்றங்கள் 50% அதிகரித்து விட்டது. ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் கடந்த ஆண்டை விட 2022-23 ஆண்டை விட 2023-24 ஆண்டு 2 மடங்கு உயர்ந்துள்ளது. ஆக தமிழகத்திலே சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்து விட்டது. சிறுமிக்கு பாதுகாப்பு இல்ல, நம்முடைய வயதான பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா மக்களுக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசாங்கம் தான் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற அரசாங்கம் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும்.